ஓம் சாய்ராம். நம்ம சேனல் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம சாய்சத் சரிதம்ல 32வது அத்தியாயம் பார்க்க போறோம். பார்க்கலாமா? 3 நண்பர்கள் தங்களுடைய ஆன்மாவை தேடி ஒரு பயணத்தை தொடங்குறாங்க. முதல் நபர் ஒரு விஷயத்தை மனசுல நினைக்கிறார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பயணத்தின் போது எந்த உதவிகளையும் யார்கிட்டையும் நாம கேட்க கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. இரண்டாவது நபர் என்ன நினைக்கிறார்னா, இந்த பயணத்தின் போது எவ்வளவு இடைஞ்சல்கள் யார் மூலமாக வந்தாலும் அதை நாம பொருட்படுத்த கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. மூன்றாவது நபர் என்ன நினைக்கிறார்னா, இந்த பயணத்தின் போது எது நடந்தாலுமே இறைவன் அனுகிரகம் அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த 3 பேரும் இந்த காட்டு பகுதிக்குள்ள ஒரு பயணத்தை செய்றாங்க. அந்த பயணத்தின் போது இவங்களுக்கு எதிர்க்க எருமை மாட்டு மேல ஒரு தானிய வியாபாரி வந்துகிட்டு இருக்காரு. இவர் அந்த 3 பேரையும் பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆயிட்டாரு. ஏன்னா அந்த காட்டு பகுதியில ஒரு வழிகாட்டுதல் இல்லாம சாதாரணமா யாரும் உள்ளே வர முடியாது. ஆனா இந்த 3 பேரும் வந்திருக்காங்களே, இவங்களை யாரு என்னன்னு விசாரிக்கணுமே, ஏதாவது உதவிகள் வேணும்னா நாம செய்யலாம் அப்படின்னு அந்த தானிய வியாபாரி அவங்க கிட்ட பேச்சு கொடுக்கறாரு. நீங்க யாரு? என்ன தேடி வந்திருக்கீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? ஏதாவது உதவிகள் வேணுமா அப்படின்னு கேக்குறாரு. இந்த 3 பேருமே உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி, இப்போதைக்கு எங்களுக்கு எதுவும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி போயிடுறாங்க. அந்த மாதிரி போகும் பொழுது அந்த அடர்ந்த காட்டு பகுதி அப்படிங்கிறதுனால இந்த தானிய வியாபாரி அவங்களை தனியா விடுறதுக்கு ரொம்ப அச்சப்படுறாரு. மறுபடியும் போய் பேச்சு கொடுக்கறாரு. ஐயா, நான் பேசுறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இது அடர்ந்த ஒரு காட்டு பகுதி. இந்த காட்டு பகுதிக்குள்ள ஒரு வழிகாட்டுதல் இல்லாம பயணம் செய்கிறது ரொம்ப சிரமம். அதனால நீங்க எங்கே போறீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் உங்களை அழைச்சிட்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த 3 பேருமே அதை மறுக்கல. ஆனா எதுவுமே பேசாமல் தங்களுடைய பயணத்தை தொடர்றாங்க. இந்த தானிய வியாபாரிக்கு ரொம்ப கஷ்டமா போகுது. நாம உதவி செய்யறேன்னு தானே சொல்றோம், இதை கூட இவங்க ஏத்துக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசனையிலேயே நிக்கிறாரு. யாரா இருக்கும் இந்த 3 பேரும் அப்படின்னு யோசனையிலேயே நிக்கிறாரு. ஒரு கட்டத்துல இந்த அடர்ந்த காட்டு பகுதியில அந்த 3 நண்பர்களும் பாதை மாறி பிரிஞ்சிடுறாங்க. ஒவ்வொரு பாதையில ஒவ்வொருத்தர் போயிடுறாங்க. அந்த நிலைமையில இந்த தானிய வியாபாரி முதல் நபரை சந்திக்கிறாரு. சந்திக்கும் பொழுது அவர் எந்த உதவியும் ஏத்துக்கிற நிலைமையில இல்ல. அதனால தானிய வியாபாரி வந்து பேசும் பொழுது அவரை விட்டு அந்த முதல் நபர் விலகி போயிடுறாரு. இரண்டாவது நபரை சந்திக்கிறாரு அந்த வியாபாரி. இரண்டாவது நபரும் இவருடைய உதவியை ஏத்துக்கிற மனப்பக்குவத்துல கிடையாது. அவரும் போயிடுறாரு. மூன்றாவது நபரை சந்திக்கிறாரு. அந்த மூன்றாவது நபர்கிட்ட இந்த வாட்டி இவர்கிட்ட 3 பேரும் ஒன்னா தான் வந்தாங்க, 2 பேர் போயிட்டாங்க, இவர்கிட்டயாவது நாம இவங்க யாரு என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு அந்த வியாபாரி பேச்சு கொடுக்கறாரு. நீங்க யாரு, எங்க இருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு பொழுது அப்போ அவர் சொல்றாரு, நாங்க 3 பேரும் ஆன்மாவை தேடி வந்திருக்கோம் அப்படின்னும் பொழுது அவரு, ஐயோ நீங்க என்னென்னமோ சொல்றீங்க, எனக்கு புரியல. ஆன்மா அப்படி இப்படின்னு சொல்றீங்க. எதுவோ நீங்க தேடிட்டு போங்க. உங்களுக்கு உதவி செய்யணும்னு ஆசை என்னமோ எனக்கு இருக்கு. ஆனா நீங்க தான் ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க. சரி, போனா போகுது. இது ஒரு அடர்ந்த காடு. இந்த காட்டு பகுதிக்குள்ள நீங்க போறது ரொம்ப ஆபத்தானது. அதோட இல்லாம இது ஒரு பெரிய காடு. இந்த காட்டுல உணவு கிடைக்கிறது ரொம்ப சிரமம். அதனால என்கிட்ட சில ரொட்டி துண்டுகள் இருக்கு. அந்த ரொட்டி துண்டுகளை சாப்பிட்டுட்டு உங்களுடைய பயணத்தை நீங்க தொடருங்க அப்படின்னும் பொழுது அவர் கொஞ்சம் யோசிக்கிறாரு. நான் இவ்வளவு கெஞ்சுறேனே, உங்களுடைய வயிற்று பசிக்கு தானே கேட்குறேன். சாப்பிட்டுட்டு நீங்க ஏதாவது செய்யுங்க. இப்படி சாப்பிடாம வயிற்றை நீங்க காய போட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்ற எண்ணமே வராம போயிடும் அப்படின்னும் பொழுது அவரும் உதவியை
ஏத்துக்கிறாரு. நீ இவ்வளவு தூரம் சொல்ற, அதனால நான் சாப்பிடுறேன்னு சொன்னதோ அவர் சந்தோஷம் ஆயிட்டாரு அந்த வியாபாரி. அப்போ என்ன சொல்றாரு, சரி உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டு பகுதியில ஒரு இடத்துல உட்காந்துட்டு ரொட்டி துண்டுகளை ஒவ்வொன்றா எடுத்து அவர்கிட்ட தர்றாரு. அவரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அந்த நேரத்துல அந்த வியாபாரி பேச்சு கொடுக்கிறாரு. அதாவது, நான் ஒரு தானிய வியாபாரி. தானியங்களை எல்லாம் ஊருக்குள்ள வித்துட்ட பிறகு மீதமுள்ள தானியங்கள் அதை பக்கத்துல ஒரு பாபா கோவில் இருக்கு. அங்க நிறைய பக்தர்கள் இருக்காங்க. இந்த மீந்து போன தானியங்களை அங்க எடுத்துட்டு போய் கொடுத்தா அங்க அவங்க சாப்பாடு சமைக்கிறதுக்கெல்லாம் உபயோகப்படுத்துவாங்க இல்லையா? வீணாக போகுது. அதனால அவங்க எல்லாம் பசி ஆறட்டுமே அப்படின்னு எடுத்துட்டு போறேன். ஒன்று பண்ணுங்க, நீங்களும் என் கூட வாங்களேன். அங்க ஒரு பெரிய மகான் இருக்காரு. அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும். நீங்க எதையோ தேடிட்டு வந்திருக்கேன், ஆன்மா அப்படி இப்படின்னு சொல்றீங்க இல்லையா? அதை அவர்கிட்ட கேட்டீங்கன்னா அவர் நல்லா சொல்லுவாரு அப்படின்னு சொல்லும் பொழுது இவர் என்ன நினைக்கிறார்னா, நாம வீட்டிலிருந்து கிளம்பும் போதே என்ன நினைச்சோம், நாம இந்த பயணத்துல எது நடந்தாலுமே இறைவன் அனுகிரகம் அப்படின்னு நினைச்சோம். நம்ம கிட்ட இவர் இந்த மாதிரி பேசுறாரு, யாரோ மகான் அப்படின்னு சொல்றாரு. சரி, நாம அவரை போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட கிளம்புறாரு. அவரும் பேசிக்கிட்டே பாபா பத்தின விஷயத்தை சொல்லிக்கிட்டே போறாங்க. பாபாவின் ஆலயத்துல வந்துட்டாங்க. இவர் பாபாவை சந்திக்க போகிற தருணம் அது. பாபா எப்பவும் போல அமைதியா உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. இந்த நபர் பாபாவை பார்த்த உடனே பாபா அப்படியே தாய்மை உள்ளத்தோட ஒரு சிரிப்பு சிரிக்கிறாரு. அவருக்கு தெரியும் இல்லையா, இவர் எப்படியும் இங்கே வருவார்னு. எல்லாமே நடத்துறது பாபா தானே. உடனே இவரை பார்த்து கேட்கிறாரு, என்னப்பா, என்ன தேடி வந்த? புரியுதுங்களா உங்களுக்கு? என்னப்பா, என்ன தேடி வந்த? 2 கேள்வி இருக்கு இதுக்குள்ள. என்னப்பா, எதை தேடி இங்க வந்த, என்னத்தை தேடி இங்க வந்த அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, என்னப்பா, என்னை தேடி இங்க வந்திருக்கியா அப்படிங்கிறது இன்னொன்னு. கேட்ட உடனே இவருக்கு ஒண்ணுமே புரியல. அப்போ பாபா சொல்றாரு, சரி விடு, எதையோ தேடி வந்திருக்க, சொல்லு என்ன வேணும் அப்படின்னும் பொழுது எதுவுமே கேட்கறதுக்கு மனசு வரல. தன்னுடைய நண்பர்கள் எங்கே இருப்பாங்க, நாம இங்க வந்துட்டோம். அவருக்கு பாபாவை பார்த்த உடனே மனசுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு. நாம ஆன்மாவை தேடி போயிட்டு இருக்கோம். இவர் அதற்கு ஒரு நல்ல வழிகாட்டுதலா இருப்பார் அப்படின்ற ஒரு எண்ணம் இவருக்கு வந்துடுச்சு. நண்பர்கள் எங்கே இருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்னு இவர் யோசிக்கும் பொழுது பாபா சட்டுன்னு சொல்றாரு, நீ அவங்களையெல்லாம் யோசிக்காத. அவங்க எல்லாம் இன்னும் இந்த பயணத்துல இருக்க மாட்டாங்க, தொடர மாட்டாங்க. அவங்க தேடிக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்னும் பொழுது இவருக்கு ஒண்ணுமே புரியல. ரொம்ப ஷாக் ஆயிடுறாரு. என்ன பாபா சொல்லுறீங்க? ஆமா, வழியில எது வந்தாலுமே ஏத்துக்க கூடாது அப்படின்ற ஒரு கர்வத்தோடு இருக்கிறவன் ஆன்மாவை சந்திக்க முடியாது. அதை போல யார் எதை அன்பாக தந்தாலும் அதை வேணாம்னு சொல்ற ஒரு உள்ளம் இருக்கிறவன் ஆன்மாவை தேட முடியாது. ஆனா நீ அந்த மாதிரி கிடையாது. அன்புக்கு இழகிட்ட நீ. இந்த வியாபாரி பசியோடு இருக்கீங்க, சாப்பிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த அன்புக்கு நீ இழகிட்ட பாத்தியா? அதுதான் அன்புக்கு அடி பணிகிறவன் தான் ஆண்டவன், ஆசைக்கு அடி பணிகிறவள் தான் அன்னை. அதே போலதான் நீயும். அதனால நீ உன்னுடைய ஆன்மாவை சீக்கிரமாகவே அடையலாம் அப்படின்னு பாபா சொல்றாரு. இவருக்கு ஒண்ணுமே புரியல. இங்க என்ன நடக்குது அப்படின்னு அவரால யூகிக்க கூட முடியல. நாம இவ்வளவு சீக்கிரம் ஒரு குருவை சந்திப்போமா அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலைக்கு அவர் வந்துட்டாரு. அவரால எதையுமே நம்ப முடியல. அப்போ அந்த வியாபாரி சொல்றாரு, நான் அப்பவே சொன்னேன் பாத்தீங்களா, இந்த சாமிக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு. நீங்க அந்த காட்டுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருந்திருக்கணும். நான் தான் கரெக்டா உங்களை கூட்டிட்டு வந்தேன் பாருங்க அப்படின்னு அவர் ரொம்ப ஒரு குழந்தை உள்ளத்தோட சொல்றாரு. தான் சரியான ஒரு இடத்துல காட்டுல சுத்திக்கிட்டு இருந்த ஒரு நபரை கூட்டிட்டு விட்டுட்டோமே அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொல்றாரு அவரு. அப்போ பாபா சொல்றாரு, ஆமா கரெக்டு, சரியா செஞ்சே நீ. எந்த ஒரு பயணத்துக்கும் தலைமை தேவை, எந்த ஒரு விஷயத்துக்கும் குரு தேவை. உனக்கு அந்த பயணத்தின் போது வழிகாட்டுதல் இந்த வியாபாரி. இனி உன் ஆன்மாவின் தேடலுக்கு வழிகாட்ட போறது நானு. அதாவது நான் உனக்கு குருவாக வழிகாட்டுவேன் அப்படின்னு சொல்றாரு பாபா.
உனக்கு அதுதானே வேணும். ஆன்மாவை நீ தேடணும். அதுதானே. உன்னுடைய ஆன்மாவை கண்டிப்பாக நீ அடைவாய் அப்படின்னு சொல்றாரு பாபா. அவருக்கு என்ன சொல்றதுன்னு சந்தோஷத்துல வார்த்தையே வரல. அதோட அங்கேயே பாபாவின் பாதத்திலேயே செட்டில் ஆனவர் தான் அவரு. அதற்கு பிறகு பல ஆண்டுகள் பாபாவிற்கு சேவைகள் செய்து அதற்கு பிறகு அங்கேயே உயிர் நீத்ததாக சாய்சத் சரிதம் சொல்லி இருக்கு. அதுதான் நாம எந்த ஒரு விஷயத்தை உண்மையாக தேடினாலும் அந்த பாபாவினுடைய அருளும் ஆசியும் நமக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னா நாம அந்த லட்சியத்தை கண்டிப்பாக அடையலாம். நம்பணும். நமக்குள்ள இருக்கிற நான், நமக்குள்ள இருக்கிற எதுவும் வேண்டாம், யாருடைய உதவியும் வேண்டாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை தூக்கி போட்டுட்டு இந்த ஆன்மீக பாதையில எது நடந்தாலுமே அது இறைவனின் அனுகிரகமாக நினைச்சார் இல்லையா? அது போலதான் நாம எல்லாமே பாபா தான் அப்படின்னு பாபா மேல பாரத்தை போட்டு எந்த ஒரு வேலையை தொடங்கினாலும் சரியாக பாபா அதை முடிச்சு கொடுத்துடுவாரு வெற்றிகரமா. அதுதான் பாபாவினுடைய அற்புதங்கள். இந்த 2 நபர்களும் அதை தவறு விட்டுட்டாங்க. ஆனால் இந்த 3வது நபர் சரியான நேரத்துல இந்த பாபாவினுடைய அந்த வழிகாட்டுதலை தெரிஞ்சுக்கிட்டாரு. பாபா சரியான நேரத்துல அவரை தன் பக்கத்துல அழைச்சுக்கிட்டாரு. இதுதான் சாய்சத் சரிதம்ல 32வது அத்தியாயத்துல சொல்லியிருக்கு. எதையும் எப்போதும் சரியா நாம புரிஞ்சுக்கிட்டு அதன் பின்னாடி நாம போறோம் அப்படின்னா நம்மளுடைய பாதை எந்த ஒரு இடத்திலையும் மாறாது. நேரா நாம அடைய வேண்டிய அந்த லட்சிய பாதையை கரெக்டா சரியான நேரத்துல அடைவோம். அதுதான் பாபாவும் 32வது அத்தியாயத்துல நமக்கு உணர்த்தி இருக்காரு. இன்னைக்கு சாய்சத் சரிதம் 32வது அத்தியாயம் உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். ஜெய் சாய்ராம்.